தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சீமான் தான். எப்பவும் போல அவன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவன் தான் வந்து ஆளுங்கட்சியை பத்தி பேசுறானாக்கா, விஜய் பின்னாடியே விஜய் ஜிப்புலயே வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அதனால அவனை பத்தி தான் பேசி ஆகணும். இன்னைக்கு பாருங்க, ப்ளூ சட்டை மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. அது கரெக்ட் தான், அது உண்மைதான். ஏன்னா வந்து சீமான் வந்து அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னா எல்லாத்தையும் கொட்டி வாங்கியாச்சு. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது அப்பாற்பட்டது. ஏற்கனவே 8% வாங்கியாச்சு. அதை வச்சு காலத்தை ஓட்டிக்குவோம். அதை சொல்லியே நம்ம கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அது என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ப்ளூசிட்டை போட்ட ட்வீட்ல என்னென்ன, குடிகாரங்க ஓட்டு வேணாமா, திராவிடர்கள் ஓட்டு வேணாமா, ஓசி பஸ்ல போறவங்க ஓட்டு வேணாமா, ஓசி பஸ்ல பயணிக்கிறவங்க வேணாமா, அதெல்லாம் தேவை, யாரோட ஓட்டு வேணாம். அந்த கடைசியில என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தாக்கா, இனிமே யார் யாரெல்லாம் ஓட்டு ஐடி வச்சிருக்கீங்களோ அவங்களோட ஓட்டுலாம் எனக்கு வேணாம், வாக்குரிமை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களோட வாக்குல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு முழு நேரம் மென்டல் ஆகி சுத்திக்கிட்டு இருக்கான். எப்பவுமே பாத்தீங்கன்னா இவன் சாத்திய திறமை இருப்பாங்க. இவனுமே 3 பேரும் விஜய் சிப்பு வைக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பானுங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. தரையிலிருந்து வந்தவன் கிடையாது, நான் 3 வருடம் சிறையில் இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து திரையில நடிக்கிறவங்கள விமர்சனம் பண்ணுவான், அதையே பஞ்சு டைலாக தான் பேசுவான். இவன் சினிமால இருந்து வரவங்கள யாருக்கும் நம்பாதீங்க, நடிகர் பின்னாடி போகாதீங்க, நான் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது திரையில தேர்ந்தெடுக்காதீங்க, தரையில தேர்ந்தெடுக்க அப்படி எல்லாம் பேசிட்டு இவனே படத்துக்கு நடிக்க போயிடுவான். டேய் முட்டாள், மென்டல் கூட ஒரு நாள் தெளிவா இருக்கா, நீ முழு நேரம் மென்டல் ஆயிடுற சைமன். இதுல வேற மக்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறாராம். ஏசப்பா இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாவ மன்னிப்பு கேட்கிறாராம். பாவ மன்னிப்பு கேட்கிறேன்ட்டு அதுக்கப்புறம் இவனே சாபம் வர்றான். என்னன்னு கேட்டா, எனக்கு நீ ஓட்டு போடலன்னா நீ நரகத்துக்கு தான் போவ, யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் நமக்கு வாக்குன்றதே வராது. இவங்களை வந்து நம்ம ஏன்னா சாப்பிட விடுவான். பொம்பளை, இந்த இளவு வீட்டுல பொம்பளைங்க கூட அப்படி அழுவ மாட்டாங்க. அவனும் சாட்டை திரைமுறைகளும் வீடியோவை திறந்து அழுகுறாங்க, மைக்க பிடிச்சா அழுகுறாங்க. வீட்டுல போய் பொன்னாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியாவது இருப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இதே ஆளுங்கட்சியை பத்தி பேசுகிறா, புலம்புகிறா, இந்த மாதிரி நடக்குது, இதை பத்தி பேசுகிறா. ஆஹா, எனக்கு விஜய் ஜிப்பு கிட்டதான் எனக்கு வேலை, அதை மட்டும் தான் நான் பேசுவேன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரம் பைத்தியமா வந்து எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பாவ மன்னிப்பு கேட்கிறான்னு சொல்லிட்டு சாபம் வேற விட்டு தொலைகிறாங்க. சரி, மக்களை பைத்தியம்ன்ற, மக்கள் யாரு பைத்தியமா, பைத்தியக்காரங்களா அப்படின்றான். மக்களை பைத்தியம் கேட்டு அவங்க கிட்ட ஓட்டு கேட்குற. இப்பயே நீ பைத்தியம்னு சொல்லி திட்டுற நாயி, நாளைக்கு நீ ஓட்டு வாங்கிட்டு உனக்கு எல்லா உரிமையும் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இப்பயே பைத்தியம் சொல்லிட்டு அப்ப மட்டும் என்ன பண்ணுவேன், அதே பைத்தியக்காரனப்பா அப்படின்னு விட்டு போயிடுவேன். இவனை நம்பி ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ண, அந்த நாய் ஜெயிக்காது அது வேற, ஓட்டை வேஸ்ட் பண்ணாது. ஓட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாது. இவன் வந்து திருட்டி அவன் பிள்ளைங்களை இப்போ வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டு காலேஜ், நல்ல காலேஜா, அமெரிக்கன் காலேஜா பார்த்து சேர்த்து விட்டு செட்டில் ஆயிடணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதனால உஷாரா இருக்கு. ஆமா, இன்னொரு கருத்து வேற. அதாவது இவன் பேசுறது ஏதாவது ஒண்ணு சாத்தியமா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. இவன் பேசுறது எதனா ஒண்ணு சாத்தியமா இல்லையா? மீனவனை தொட்டா, நான் பதவியில இருந்தோன்னா மீனவனை தொட்டுட்டானா அடுத்த நாள் நான் பதவி விலகி போயிட்டேன். அதுக்கட உன்னை ஆட்சியில உட்கார வைக்கணும். நீ ஆட்சியில கொண்டு ஓர வைப்பாங்களா? இவன் மீனவனை என்னை தாண்டி தொட்டுருவானா? அது தொட்டுட்டானா நான் பதவி விலகிறேன். அதுக்கு எதுக்கு நீ வரணும்? ஏன் இப்படி மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏன் என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்க. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா பேசினா கூட கண்டுக்காம உனக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் இப்படி ஆயிட்டேன்? வீட்டுல வேற எதனா சாப்பாடு மாற்றி போடுறாங்களா? மாட்டு சாணி, எறும்பு சாணி ஏதாவது வைக்கிறாங்களா? ஏன் இப்படி மாறிடுச்சு உன் மைண்டு? எப்ப பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய்ன்னு தான் பேசுறியே தவிர வேற ஏதாவது பேசுறியா ஆக்கப்பூர்வமா? அப்படியே ஆக்கப்பூர்வமா எதனா பேசியா? ஏன்னா அப்படின்னாக்கா, நான் ஆடு மாடு மேய்க்க ஹெலிகாப்டர் தரேன், அதுவும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். சரி, எங்க எடுத்து எடுத்துவ? சரி, அதை கூட விட்டுறியா? சரி தரேன்னு சொல்லிட்டான். அவன் ஹெலிகாப்டர் ஓட்ட தெரிஞ்சு அவன் ஏன் மாடு மேய்க்க போறான்? ஹெலிகாப்டர் ஓட்ட தெரிஞ்சு அவன் ஏன் மாடு மேய்க்க போறான்? ஹெலிகாப்டர் ஓட்டு வரான். அது வந்து மாடுக்கு வேர்க்குமா, மாடுக்கு வேர்க்கும். அப்போ ஹெலிகாப்டர் கொண்டு வந்து கிட்ட நிறுத்துனா அந்த ஃபேன் காத்துல மாடுக்கு வந்து அந்த வேர்வெல்லாம் போயிருமா. அப்போ மாடுக்கு வந்து இன்னும் நிறைய புல்லு சாப்பிடணும்னு ஆசை வருமா. புல்லு நிறைய சாப்பிட்டுச்சுன்னா பால் நிறைய கறக்குமா. இதனால கொள்முதல் அதிகமாகி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எங்கேயோ போயிருமா. நீ வேணா ஒண்ணு பண்ணு, நான் வேணா விசிறி வாங்கி தரேன். சரி, விசிறி வாங்கி தரேன், நீ பின்னாடி விசிறினே போ, சரியா? நிறைய பால் கறக்கும், தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்து போய். ஏன்டா இப்படி முட்டாள் மாரி பேசிக்கிட்டு இருக்க?
சின்ன பசங்க கூட கேட்டா சிரிக்கிறாங்க நீ பேசுறது கேட்டா. நீ சீமான் மாமான்னு யாரும் சொல்ல மாட்டேன், மென்டல் மாமான்றாங்க. இவ்வளவு கேடு கெட்டு போயிட்டியாடா நீ பாட்டு தெரியும். சீமான் மாமா வந்து மூணாவது பெரிய கட்சியா 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டு மூணாவது பெரிய கட்சியா 15 வருஷமா நீ கத்தி கத்தி 36 லட்சம் தான் வாங்கியிருக்க ஓட்டு சதவீதம். 8 கோடி பேர்ல ஒரு ஒரு 1 கோடி பேர் கூட உன்னால கவர் பண்ண முடியலன்னா நீ என்ன இது நடத்துற? அப்போ நிறைய மக்கள் வந்து உன்னை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. நீ பொட்டி வாங்கிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்துக்காக மட்டும்தான் அடிமை வேலை, அடிமை அடிமை நாய் மாரி இருக்கிற, கட்டப்பா அடிமை நாய் நீ அப்படின்னு அந்த மாரி நீ ஒரு அடிமை நாய் மாரி இருந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு கேவலமான ஓட்டு வாங்கி வச்சிருக்க. உள்ள வந்து இவ்வளவு தமிழ் தேசியம் திராவிடம் இல்லாத ஒரு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியும் உனக்கு வந்து எதுவும் வரலன்னா அதுக்கு காரணம் நீதான். சரியா? இது ஒரு பெரிய விஷயம். நான் சிறையிலிருந்து வந்தவனாலே அல்ல, நான் சிறையிலிருந்து வந்தவன் 1.5 வருடம். டேய், நீ எதுக்காக சிறைக்கு போன தெரியுமா? விஜயலட்சுமி தங்கச்சியும் ஏமாத்திட்டு போயிருப்பேன். உன் மேல 259 கேஸ் இருக்குன்ற அந்த 259 கேஸுமே பாலியல் வழக்கா தான் இருக்குமே தவிர எதுக்கும் போராடினதான் இருக்காது. நீங்க இவ்வளவு மானம் கேட்டு போய் இருந்துட்டு இவர் வந்து திரையில இருந்து வந்தவன சரி நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீ ஒரு படம் நடிச்சு வந்திருக்கேன், அந்த படம் எதுக்காக போய் நடிச்சேன்? இதுக்கு முன்னாடி எதுக்காக நீ டைரக்ஷன் பண்ண? எதுக்காக அதுக்கப்புறம் நீ அரசியலுக்கு வந்த? எதுக்கு வந்த? உன்னை யாரு வர சொன்னா? யாரு கூப்பிட்டா? சரியா? நீ வந்து வரும்போது 1.5%, 2%, 1% வாங்கியிருந்தா, அப்புறம் 1.5%, அப்புறம் 3%. இதையே விஜய் ரசிகர்களை ஏமாத்தி இப்ப நீ ஓட்டு வாங்கிட்டு இப்ப நீ அஜித் ரசிகர்களையும் ஏமாத்தி அவங்கள ஓட்டு போடலாம்னு நினைச்சிருக்கேன். ஆனா அது நடக்காது தம்பி. சரியா? இப்படி எல்லாம் ஏமாத்தி திருட்டுத்தனம் பண்ணி வந்த இப்ப அதுவும் காணாம போயிரும் பாரு. இப்ப பாண்டிச்சேரியில பாரு 83% இருந்தது 90% மாறி இருக்குன்னா மக்கள் மக்கள் எப்படி இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா இப்ப இளைஞர்கள் வந்து அப்படியே மாறிட்டாங்க. ஓட்டு போடல அப்படின்னா கூட அந்த எண்ணம் மாறி இப்ப ஓட்டு போடணும்னு போட்டு 90% வாக்கு வந்திருக்கு. அந்த மாதிரிதான் ஒன்னு மாரி ஈன பிறவைகளை அவங்க தொட்டுக்கோ பார்க்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சு அதுவும் காணாம போயிருக்கு. இவர் சொல்றாரு, நான் ஒப்பனையை கிடைத்தவுடன் எனக்கு அரியணை கொடுங்கள் என்று நான் கேட்கவில்லை. நான் என்ன சொல்றேன், நீ டைரக்டரோட நிப்பாட்டினியா? படத்துலயும் நடிச்ச, படத்துல நடிச்சதோட நிப்பாட்டினியா? பாட்டு எழுதுற, இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு நீ எப்படி இன்னொருத்தவங்களை பத்தி பேசுற? சரி அது இது பழசுப்பா, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணலன்னு நான் கூட சரின்னு விட்டுறலாம். கெஸ்ட் ரோல்ல போறது இல்ல, இப்போ ஒரு படத்துல நடிச்சுட்டு இப்போ அதுக்கும் இது ஓடிக்கிட்டு இருக்கு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் வந்து வெக்கக்கேடான செயல் செஞ்சுட்டு நீ எப்படி பேசுற விஜய்? உனக்கு வாய் பூசலையா? சோத்துல உப்பு தான் போட்டு தின்றே இல்லையாடா? இதெல்லாம் சொல்ற, ரெண்டு டாட்டா சால்ட் உப்பாது வாங்கி அனுப்புறேன், அப்பயே தின்னுட்டு சூடு சோறுல வரட்டும். ஆட்சி ஆள்றவங்களை பத்தி கேள்வி கேளுங்கடானாக்கா விஜய் விஜய் விஜய்னு இரவு. ஏன்னா கூட்டம் இந்த அளவு கூடுது. விஜய்க்கு தண்ணி வச்ச மக்கள் வராங்களா? எப்படா இளைஞர் வந்து அவ்வளவு பேர் வராங்க? நம்மளும் வந்து நாய் மாரி கத்துறோம். சரி நம்ம விஜய் அசிங்கமா திட்டினாவது ஒரு 4 பேர் வந்து நிற்பான்னு பார்த்தா அப்பயும் வரல. இந்த ஒருத்தருக்கு எத்தனை கூட்டத்துல டிவி கேம் சொன்னோடனே அந்த கூட்டத்துல இருக்கிற 4 பரதேசிங்க போய் அவர் அடிக்குது. அந்த கூட்டத்துல திமுக வேற ஒண்ணு தனியா வந்து அடிச்சிருந்தானே கையெல்லாம் மூர்ச்சி அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே உங்களை உடலை ஓட்டு கேட்கறதுக்கு. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. தனியா கூட்டத்துல இருந்தாக்கா இந்த கூட்டத்துல வந்து கட்டிச்சிட கை எல்லாருமே விடுவாங்க. அந்த மாதிரி கதை தான். தனியா அவங்க ஏன்னா முதுகெலும்புலாம் உடச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த ஒப்பனையை கலைத்துட்டு வந்த உடனே அறிவினை கேட்கல அப்படின்னு பேசும்போது பின்னாடி அந்த லேடி மைண்ட் வைஸ் அந்த பொம்பளை சிரிப்பும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்படியே பார்த்து நான் இவங்கிட்ட வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டு இருந்தேன். தெரியாதனமா இந்த இதுல வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டு இது பண்ண அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். நம்மளை நிக்க வச்சுட்டு இவன் பாட்டு மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். எதுவுமே ஆக்கப்பூர்வமா யாராவது பேசி இது ஓட்டு கேட்கறானா? ஏன்டா மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அந்த பொம்பளை மனசுல இருக்குது போல. பாவம் அப்பாவே வச்சு நின்று. இதுல வேற ஜாதியை பத்தி எல்லாம் வேற பேசுறான். இவங்கெல்லாம் ஜாதியை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகது இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஜாதி இல்லைன்னு பேசுற, ஜாதி இல்லைன்னு பேசுற, எப்படி ஜாதி பார்த்து நீ ஓட்டு சீட்டு கொடுக்குற? எல்லாருக்கும் வேட்பாளர் எல்லாருக்குமே ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுத்துருக்க. இவங்களுக்கு எவ்வளோ, அந்த ஏரியாவுக்கு அவ்வளோ, இவங்களுக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லி இப்படி எப்படி பிரிச்சு கொடுக்குற? வெக்கமா இல்லையா அவங்களுக்கு எல்லாம்? இல்ல பாரதியார் இழுப்ப, விவேகானந்தர் இழுக்கிற, அவங்களை இழுக்கிற, இவங்களை இழுக்க, எல்லாரையும் ஈத்து வச்சு எங்க பாட்டேன்னு வேற இன்ஸ்டியூட் வேற முன்னாடி போட்டுக்கிறேன். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இவன் பேசுறதையும் கேட்டு 4 பேர் சூப்பர் இப்ப அப்படியே கை தட்டுறாங்க. என்ன பேசினாலும் கை தட்டுறாங்க. அவனுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா இல்லையானே தெரியல. நம்ம சைமன் மாமாவுக்கு வர நாட்டு மக்கள் மேல ஆசை இருக்கான், ஆசையும் அன்பும் இருக்கு. நான் நாட்டு மக்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று ஆசை அன்பும் இருக்கிறது. நீ எப்படி நீ அதெல்லாம் பொய் சொல்ற?
ஏற்கனவே நீ நிறைய போய் சொல்லிட்டேன், கதைன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் போயிடுச்சு, நீ திரும்ப திரும்ப போய் பேசிக்கிட்டே இருக்கிற. இப்போ வந்து நாட்டு மக்களை எப்படி வாழ வைக்கணும்னு ஆசை இருக்குதான். அப்படி ஆசை இருக்கிறவங்க மொக்க வேட்பாளரை நிப்பாட்டக்கூடாது. மொக்க வேட்பாளரை நிப்பாட்டி எதிர்கட்சிக்காரர்கிட்டயே ஆளுங்கட்சிக்காரர்கிட்டயே காசு வாங்குறாரு. நீ ஜெயிக்கணும்ன்ற உத்வேகத்துல பேசணும். இப்போ கூட பாத்தீங்களா, ஆளுங்கட்சியை பத்தி எதனா பேசுறாங்க பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டான். இல்ல ஏற்கனவே ஆண்ட கட்சி எடப்பாடியை பத்தி பேசுறாங்கன்னா பேசவே மாட்டான். பிஜேபி பத்தி பேசுறாங்கன்னா பேச மாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் பணம் வந்துருச்சு, விஜய் கிட்ட இருந்து பணம் போல, அதனால விஜயை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். முழு நேரமா இவங்களை பத்தி மட்டும் தான் பேசுவான். ஏன்னா அவனுக்கு வந்து யாரை வச்சு இப்போ சீமான் வந்து ஜெயிச்சாதான் முதலமைச்சர் ஆக முடியும். ஆனா சீமான் என்ன பண்றாருன்னா கொள்கை பரப்பு செயலாளர்கள் செயல்படுறாரு, சாட்டை துறைமுருகன் தான் ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்படுறாரு. இப்ப அப்படிதான் இருக்கு கட்சியோட நிலைமை. ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சாட்டை துறைமுருகன் வந்து இருக்கிற மேட்டர்லாம் அவுத்து விட்டுருவான். ஏற்கனவே அப்படிதான் பேசினான், நிறைய மேட்டர் அவுத்து விட்டான். அதனாலதான் அவன் பேங்க் சரி இப்போ வச்சுக்க போ அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. என்ன வேணா இதை நீ வச்சுக்கிறேன், பேக்கரி நான் வச்சுக்கிறேன், அந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. மக்கள் எல்லாம் கொஞ்சம் திரும்புங்க, யோசிங்க. ஒண்ணு ரெண்டு வாக்கு தான் விடும், அதையாவது விடாதீங்க, இந்த பக்கம் மாத்தி போடும். நம்ம சீமான் மாமா பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து உண்டியல கொடுக்குறாங்க. உண்டியல் கொடுத்த எல்லா குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க தான் எல்லாம். அதாவது எப்படின்னா அவங்க கட்சி ஆளுங்களே வந்து எல்லாரையும் வீட்டுல பசங்க எல்லாம் உண்டியல் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரு 10 பேர் அனுப்பி, 10 பசங்க அனுப்பி உண்டியல் எடுத்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேடல் நிற்க வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு மொத்தம் கொடுக்குறாரு. சின்ன பசங்களுக்கு எல்லாம் மொத்தம் கொடுத்து கவர் பண்றாரு. இன்னைக்கு உண்டியல் கொடுத்துருக்கீங்களா உனக்கு மொத்தம் மாமா நல்லா தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நானே இது சேர்த்து பிச்சை எடுத்து கொடுக்கணும்னு எடுத்துட்டு இருக்கேன், மாமா நல்லா இது பண்ண முடியாது. ஆனா எங்க அண்ணனை பத்தியா எதையும் எதிர்பார்க்கல, சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு ஒரு பையனை தூக்கி கொடுத்தாங்க, தோல் மேல தூக்கி உட்கார வச்சு. அதுதான் உண்மையான அன்பு. இது கிடையாது நீ உண்டியல் கொடுத்தா மாமா மொத்தம் கொடுப்பேன், அது வேணாம்டா அது சீமான். அது மட்டும் கிடையாது, இவன் பிரச்சாரத்துக்கு போறான். பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் வந்து 100, 50, 200 கையில இதுதான் இருக்கு. பரவாயில்ல, நான் எவ்வளவு கொடுத்தா வாங்கிக்குவேன். அதுக்கு முன்னாடி ₹1 ₹2 வாங்கியிருக்கேன், 100, 200 கொடுத்தது பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி வாங்குறான். எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். ஏன்னா அவன் குடும்ப செலவே அவனுக்கு நிறைய ஆயிடுச்சு. இப்படி இருக்கிறவரு அதனாலதான் அவன் சொன்னா இது பண்ணது, நான் அரசு இதெல்லாம் கட்ட மாட்டேன், ஏற்கனவே வாங்கின கடன் எல்லாம் கட்ட மாட்டேன், புதுசா நான் கடன் வாங்கணும், ஏற்கனவே இருக்கிற கடன் நான் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் முழுக்க முழுக்க திரள் நிதி திருடன். இந்த அமீர், இந்த அமீரு, இந்த இவன் சீமானு, அப்புறம் இந்த சமுத்திரகனி, இந்த மாதிரி இன்னும் ஒரு 4 கோஷ்டி இருக்கு. இதெல்லாம் ஒன்னாதான் சினிமாவெல்லாம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. இவன் அமீர் நாய் வந்து நிறைய வாட்டி நடுவில் குறைச்சிட்டு போவோம். எதுக்கான்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கஞ்சா வழக்கு அவன் மேல இருக்கு. இந்த கஞ்சா வழக்கு, போதை, இந்த மாத்திரை, போதை ஊசி எல்லாம் பயன்படுத்துற வழக்கெல்லாம் அவன் மேல போட்டு விசாரணை பண்ணாங்க. அப்படின்னு உடனே டிஎம்கே காலில் போய் விழுந்து அதுல இருந்து வெளியே வந்தான். அதனாலதான் வந்து டிஎம்கேக்கு ஆதரவா விஜய் அதாவது விஜய் வரும்போது டிஎம்கேக்கு ஆதரவா போய் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். விஜய் என்ன இது அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப திருப்பி அந்த நாய் உழைச்சிருக்கு. என்னன்னா ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படம் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே திருட்டுத்தனமா யாரும் பார்க்காதீங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க, இது வந்து லீக் ஆயிருக்கு எப்படியோ ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா இந்த நாய் முழுசா பார்த்துட்டு வந்து அதுலயும் வந்து முஸ்லிம்ஸ் நீங்க வந்து இப்படிதான் காட்டுறீங்க அப்படின்னு. நீ வந்து ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், நீ இப்படி இருக்கும்போது நீ வந்து அந்த படத்தை லீக் ஆனதை போய் வெப்சைட்ல போய் பார்த்துட்டு வந்த நாய் நீ பேசவே கூடாது. நீ வந்து அதை பத்தி விமர்சனம் வேற வைக்கல. அப்போ இதை எப்படி ஊக்குவிக்கிறான்னா, ஒரு திரையில இருக்கிறவனே அந்த கலை வேற அரசியல் வேறன்றது இல்லாம அவனே வந்து ஒரு முட்டாள் மாரி ஒரு செயல்படுறாங்க. அதாவது முழுக்க முழுக்க திமுகவுக்கு கொத்தடிமை. என்னன்னா நடுவில் ஒரு ரைடு வந்துச்சு வேற, போதை வழக்குல வந்து யாரோ வந்து அமீர் தொடர்பு இருக்குன்னு சொன்ன உடனே ரைடு வந்திருக்காங்கன்னு உடனே இப்ப அதை பத்தி பேசினா அவனை வேற வழி கிடையாது. அதனால முழுக்க முழுக்க இது வந்து சதி செயல் தான். இந்த படம் ரிலீஸ் ஆனது, இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நடந்துக்கிறது எல்லாமே இது ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னு பார்த்தா டிஎம்கேல நம்ம தத்தி சுடலை வந்து என்ன பண்றாரு, ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாரு. அவரோட கட்சி வேட்பாளர் தான் அவரு, மாற்று கட்சி வேட்பாளர் கூட கிடையாது, கூட்டணி கட்சி வேட்பாளர் கூட கிடையாது. மகாலட்சுமி அவர்கள் வந்து நிறைய நலத்திட்டங்கள், நிறைய பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வெற்றி சின்னமான என்ன சின்னமா, என்ன சின்னம், எந்த சின்னத்துல நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். தன்னோட சொந்த கட்சியோட சின்னத்துல நிக்கிற ஒரு வேட்பாளரு தெரியல. இதுல இவங்களையும் நம்பி வந்து 10 பேர் ஓட்டு போடுறாங்க, டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒத்தடிமையா இன்னும் இருக்கிறாங்க.
மாறுங்கடா, கொஞ்சமாவது யோசிங்கடா, படிக்கிறீங்க, இன்னுமே முட்டாளமா இருக்காதீங்கடா. ஒரு முட்டாளுக்கு கீழே வந்து ஒரு கூட்டமா போனாக்கா முட்டாள் கூட்டம் தான் சொல்லுவாங்க. நீ என்ன படிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. அவன் ட்ரெயின்ல இருந்து வரான், ட்ரெயின்ல இருந்து மெட்ரோ ட்ரெயின்ல அவர் போய் டிக்கெட் எடுத்தாராம், மெட்ரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்தாராம். போய் மைக்கு நீட்டுறாங்க முன்னாடி, இந்த மாதிரிங்க எங்க இருந்து வரீங்க சார், ஸ்டாலின் சார் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு. அதுக்கு அவரு ட்ரெயின்ல இருந்து வரேன். எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம். இந்த மாதிரி ஏந்தாடே, இந்த மாதிரி ஒரு தர்ஜி கூட்டத்துக்கு கீழே நம்ம ஓட்டு போட்டுட்டு அவனுக்கு அடிமையா இருக்கிறோமே அப்படின்னு கொஞ்சமாவது என்ன யோசிக்கிறீங்களாடா? இந்த விளையாட்டா பேசுவாங்க தெரியுமா, என்னடா எப்படி வந்த, எப்போ வந்த அப்படின்னு வாயில, நான் அதை எப்படி வந்தேன் அப்படி வந்தேன்னு வாயில, அந்த மாதிரி ஐயோ முட்டாள்தனமா இருக்குது அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஓகே நண்பர்களே, இதே போல சீமான் வருவல் இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்குதே போடுவேன் பாருங்க. சீமான் வந்து எப்போ வந்து விஜய் பேசுறதுக்கு வர்றாரோ, அவரோட பாதையில போறாரோ அப்பதான் அடுத்த பாதையில நம்ம போவோம். அது வரைக்கும் உங்களுக்கான வேட்டை தொடர்ந்து நடக்கும். நன்றி, வணக்கம்.